விழுதுகள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிரம்மாண்டமான விதை திருவிழா நடத்துறாங்க. மக்கள் வரவேற்பு இங்க நல்லா இருக்குது. இங்க நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம மயில்வனம் விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு சார்பாக நம்ம விதைகளை கண்காட்சிப்படுத்தியிருக்கோம். விதைகளை விற்பனைக்கும் வச்சிருக்கிறோம். ஒரு 100 ரகங்கள் கண்காட்சிப்படுத்தியிருக்கோம். இதுல சிறப்பான ரகம் பார்த்தீங்கன்னா, ஆடிப்பட்டத்துல போடக்கூடிய மரவெண்டை ரகம் நல்லா வரக்கூடிய ரகங்க. அதுல சிவப்பு உருட்டு வெண்டை இருக்குது, சிவப்பு வெண்டை இருக்குது. கத்திரிக்காயில ஒரு 4 ரகம் எடுத்துட்டு வந்திருக்குங்க. பொய்யூர் கத்திரி, பவானி கத்திரி, இலவம்பாடி முள்ளு கத்திரி, சேலம் முள்ளு கத்திரி இருக்குங்க. அப்புறம் தக்காளியில கொடி தக்காளி, மதனப்பள்ளி தக்காளி, அப்புறம் போலூர் மடிப்பு தக்காளி, இந்த மாதிரி ரகங்கள் நிறைய எடுத்துட்டு வந்துருங்க. சொரக்காயில ஒரு 10 ரகம் எடுத்து வந்துருங்க. சிட்டு சொரை, குடம் சொரை, வளையான் நீட்டு சொரை, வால் சொரை, இது எல்லாமே இந்த ஆடிப்பட்டத்துல கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி நடவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அதுல இருந்து எத்தனை ஜென்ரேஷன் விதைகளை வேணா நீங்க உற்பத்தி பண்ணி வச்சுக்கணும். ஏன் நம்ம நாட்டு விதைகளை சூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீரிய ரகத்துக்கும் நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைக்கும் இந்த நாட்டு ரகத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து மறுமொழிப்புள்ள விதைகள் இந்த நாட்டு ரகம் எல்லாமே நம்ம பாரம்பரியமா இருந்தது, அதை அழிச்சிட்டாங்க. இப்ப அதை நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ணி மக்களுக்கு விதைகளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா விதைகள் இலவசமாகவும் கொடுக்குறோங்க. நன்றி. என் பேர் கவிதா. நான் மடுகர்ல இருந்து வரேன். கவின் ஃபுட்ஸ் என்னோடது. முழுக்க தமிழர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய அரிசி வச்சு தான் என்னோட உணவுப் பொருட்கள் எல்லாமே நான் தயார் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா இந்த ஸ்டாலு பாண்டிச்சேரியில் உள்ள தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜில் நடக்குது. என்கிட்ட இருக்கிற உணவுப் பொருட்கள் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ், கருப்பு கவுனி புட்டு மிக்ஸ், மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கஞ்சி மிக்ஸும் வச்சுருக்கேன். அது இல்லாமல் பிள்ளைங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு கெமிக்கல் கலந்து கொடுக்குற ஃபுட்டு இல்லாமல் என்னோடது ஏபிசி மால்ட்டு, நேந்திரா பவுட்ரு, ராகியை வச்சு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் சாக்லேட் மால்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அந்த காலத்தில் நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா செஞ்சு கொடுத்துருந்த உருண்டையெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிவப்பரிசி லட்டு, மரவள்ளிக்கிழங்கு லட்டு, அப்புறம் நட்ஸ் வச்சு சுகர்லாம் ஆட் பண்ணாமல் டேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி லட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் முருங்கை தேனி யூஸ் பண்ணி ட்ரை நட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். உங்களுக்கு வேணுன்ற பொருட்களை வாட்ஸ்அப் மூலிமா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க, அனைவரும் உணவுப் பொருட்களை வாங்கி சுவைத்து மகிழுங்க. எல்லோரும் வாங்க. நன்றி. உலகத்திலே அரிய வகை பழங்கள் கிடைக்கிறது எல்லாமே தமிழ் மண் தான், அது மறக்க முடியாது. உண்மையான நாட்டு அன்னாசி தான். இது ஒரு 350 கிராம் தான் வரும். இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்தே வந்து அது ஹைப்ரிட் தான். இந்த பைனாப்பிளை பார்த்தீங்கன்னா இது சிகப்பு வகை, இது ஒரு அரிய வகை. இதில் நிறைய பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைகளெல்லாம் நான் மக்களுக்கு கொடுத்துட்டேன். இது ஆக்சுவலாக பழம் ரொம்ப மட்டமாக தான் இருக்கும். இது பிஞ்சாக இருக்கும்போது அதை தேங்காய் திருவல் மாதிரி திருவி கொடுத்தா குடல் புழுக்கள் வெளியே வரும். அதனால் இதை அறிமுகப்படுத்துகிறோம் நாங்கள். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சங்கு ஃபேக்ட்ரி இருக்கிறத கண்டுபிடிச்சி அகழ்வாராய்ச்சி தொடங்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அந்த ஊர் மண்ணில் நடக்கும்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி இதை எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், வலம்புரி சங்கு தமிழன் எவ்வளோ நாணயமாக இருந்திருக்கான் அப்படின்னு உள்ளதுக்கு ஒரு விட்னஸ். இது வலம்புரி சங்கில் ஆர்னமெண்ட்ஸ் செய்து எகிப்து பிரமிட்லாம் இருக்கிற அந்த மம்மிஸ்க காதுகளெல்லாம் இருக்கிறது நான் எகிப்து நாட்டில் போய் பார்த்தேன். இந்த சங்கில் செய்த புல்லாங்குழலுக்கு பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் செய்து வச்சுருக்காங்க. 4 ஓட்டை தான் இருக்குது. அப்போ 7 சுரமும் வரக்கூடியது 4 ஓட்டையில். 5 ஓட்டை இருக்கிறது அதுவும் தமிழகத்திலேருந்து இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கு. அது யானைக்கு தந்தத்தில் செய்திருக்காங்க. 6 ஓட்டை இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எரும மாடு அந்த மாதிரிப்பட்ட இதுக்கு கொம்பில் செய்திருக்காங்க. 7 ஓட்டை இருக்கிறது மரத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஓட்டை, 5 ஓட்டை, 6 ஓட்டை, 7 ஓட்டை எல்லாமே எங்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். எகிப்திய பிரமிடில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அப்போ தமிழகத்திலேருந்து தான் போயிருக்கு. குங்குமப்பூ கிழங்கு பாருங்கள், குங்குமப்பூ கிழங்கு ஆக்சுவலாக சின்ன வெங்காயமும் குங்குமப்பூ கிழங்கும் ஒன்று தான். இப்போ காஷ்மீரில் 27 டிகிரி சென்டிகிரேட். அதனால அந்த டைமில் நான் அங்கே போய் இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த ஜேகே ஜம்மு காஷ்மீர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போய் தான் இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த கிழங்கு பண்டமாற்று முறையில் தகுதியான விலைக்கு கொடுக்கப்படும், இல்லைன்னா காசு கிடைக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா குங்கும கிழங்கு ஒரு புண்ணாகம் கிடையாது, சின்ன வெங்காயம் தான். ஆனால் வெதர் தான் பிரச்சனை. பொதுவாகவே இது ஈஸியாக வளர்றது என்னென்னா, உடனே 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி பயிர் போடாதுங்க. 2 கிழங்கு 2 பல்ப்ஸை வாங்கி பாத்ரூமில் டைல்ஸ் இருக்கிறதுல வச்சா இது அழகாக வளருது. பாத்ரூமில் அந்த குளிரில் அந்த தண்ணியில் டைல்ஸ் குளுத்தியில் இது ஆக்சுவலாக இது என்னென்னா 30லேருந்து 60 நாளைக்குள்ள உங்களுக்கு பலன் கிடைக்குது. வருஷ கணக்கில் காத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. அடுத்தாப்புல என்னென்னா சிகப்பு மண் இருக்குல்ல, செம்மண்.
செம்மண்ணும் தேங்காய் நாரும் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வளருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு இப்போ இவ்வளோ இருக்குது ஒரு பல்பு. இதை பாருங்கள், நான் 3 நாள் அதை நட்டு வச்சுருக்கேன். 3வது நாளே பாருங்கள் அதுக்கு அந்த வளர்த்தி வர தொடங்கிடுச்சு. ஆமாம், இது பாருங்கள் 3வது நாளே வர தொடங்கிடுச்சு. இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒழுங்காக சாப்பாடு கொடுத்தா 30 நாள் தான். சாப்பாடு நிறைய கொடுக்காம என்ன மாதிரி நோஞ்சானா போட்டிங்கன்னா 60 நாள் வரை ஆயிரும். அதனால் ஒழுங்காக தேவையானவங்க வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதெல்லாம் காஞ்ச குப்பை இல்லைன்னா லில்லி கிழங்கு தான் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. அது பிரபல யூடியூப்லேயும் அதான் விற்கிறாங்க. அதனால் தேவைன்னா நீங்கள் இந்த வீடியோவை போட்டு விடுங்க, இன்றைக்கி வந்து வாங்கலாம். நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து 3 வெரைட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அது 27 டிகிரியில் அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுனால இது வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்துங்க நண்பர்களே. இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் எக்ஸ்பெஷலி என் பேத்தியை கேட்டாலும் என்ன பழம் வேணும்னு கேட்டால் ரம்புட்டான் தான் கேட்குறாங்க. இந்த ரம்புட்டான் வந்து காட்டு மரமாக வளரக்கூடியது. ஆக்சுவலாக அதை நீங்கள் தேடி போக வேண்டிய தேவையில்லை. வருஷத்துக்கு 2 தடவை அதாவே பலன் தந்துடும். வாய் குப்பிளிக்கிற தண்ணீரே போதும். ஆனால் ஒரு 25 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த விதைகள் பாருங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கோம். இது 100% முளை வரக்கூடியது. இந்த விதை வந்து இந்த ஊர் மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காக நான் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். இது தேவை உள்ளவங்க மாத்திரம் வாங்குங்க. இது மாடி தோட்டத்துலலாம் வராது, மண்ணில் தான் வைக்கணும். ஒவ்வொரு விதைக்கும் உயிரும் பணம் வைக்கக்கூடியது. இது ஐயா மண் இருக்கிறவங்க மாத்திரம் மாடி தோட்டத்தில் வராது. இந்த ரம்புட்டான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறதுல அளவுக்கு அதிகமான வருமானம் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் வரும். இது 100% பலன் கிடைக்கக்கூடியது ஒன்று. இந்த ரம்புட்டான் மரம் என்னங்க, ஒரு சீடு வளைஞ்சிருந்தாலும் சரி, இதை வந்து அணில் சாப்பிட்டாலும் சரி, கட்டாயம் வரக்கூடிய வகை இது. ஆமாம், 100% வரக்கூடியது. பாருங்கள், அந்த சகோதரிக்கு அவநம்பிக்கை வந்து நம்ம இருக்கவே கூடாது. மண்ணில் நட வேண்டியது நம்ம வேலை, பலன் தர வேண்டியது மண்ணுக்கு வேலை. இரும்பை துரும்பாக்கக்கூடிய ஒரு மரம் தமிழன் கண்டுபிடிச்சிருக்கான் அந்த காலத்திலே. இதுக்கு பேர் என்ன போட்டிருக்கான்? இரும்பு அறுத்தான் மரம். இந்த மரத்துக்கு பட்டையை எடுத்து ஒரு இரும்பு பாலத்தில் நம்ம சுற்றி வச்சு 3 நாள் ஒன்றுக்கு இருந்தாங்கன்னா இரும்பு துரும்பா போயிடும். இரும்பை அறுக்கக்கூடிய மரப்பட்டையை கண்டுபிடிச்சவன் தான் மரத்தமனை. அவன் எவ்வளோ அறிவாளியாக இருந்திருப்பான் பாருங்க. நம்மள்ட்ட இன்றைக்கி அதில் 1% வரை இல்லை, எல்லாமே மங்கி போயிடுச்சு. இந்த இரும்பர்த்தான் விதை இது பார்த்தீங்கன்னா தாய்மடி நர்சரி தமிழகத்தில் ஒரு தலை சிறந்த நர்சரி. அவங்களுக்கு நான் 100 விதை கொடுத்த அப்புறம் 3 பிளான்ட் தான் அவங்களுக்கே வந்துச்சு. அப்போ அதில் என்ன தெரியுதுன்னா மிகவும் அருகி வரக்கூடிய ஒரு விதை. இதுவும் நான் அன்பளிப்பாக கொடுக்க போகிறேன். தேவையானவங்க எக்ஸ்பெஷலி கோயில்களுக்கு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இந்த இலையை பார்த்தீங்கன்னா இதை மடக்கி வந்து ஊற்றுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த இலைக்கு ஒரு தன்மை என்னென்னா, நீங்கள் எத்தனை தடவை மடக்கிட்டு அதை ஊற்றா செய்துட்டு திருப்பி அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம், அந்த இலை உடையாது. ஸோ இது ஒரு அற்புதமான மரம். தன்னம்பிக்கை சுய பரிசோதனை யாருக்காவது பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு குச்சியை பயன்படுத்தி பார்க்கலாம். இல்லை உங்கள் கையிலே அடிங்கம்மா, உங்கள் கையிலே கொஞ்சம் பலமா அடிங்க, கொஞ்சம் பலமா. எப்படி இருக்கு? சுள்ளுன்னு பிடிச்சா 6 மாதத்துக்கு மறக்க மாட்டாங்க. இது வந்து இந்த குச்சி வந்து அந்த காலத்தில் யானையை புலிகளை எல்லாம் குறுந்தால மன்னர்கள் அதை பழக்கிறதுக்காக அதை பயன்படுத்தின ஒரு குச்சி. இது ஆக்சுவலாக மருத்துவத்துக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, மாமியார் மருமகளும் சண்டை இருக்கும். ஒன்று மருமகள் நடிப்பாங்க, இல்லை மாமியார் நடிக்கும். என் காலில் உயிரே இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதை குச்சி வச்சுருப்போம். அம்மா ஒன்று செக் பண்ணுங்க, காலை கொடுத்துட்டு அவங்கள ஐயோன்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லை, நடிக்கிறாங்க. அதனால் இதை வந்து சுய பரிசோதனை கம்பாக யூஸ் பண்ணலாம். யாருக்காவது தேவையான ஆளுக்கு ஒன்று போட்டுக்குங்க. நண்பரே, தேவையா அடுத்தவரை போடக்கூடாது, சொந்தமாக போடக்கூடியவங்க தேவையான வாங்கிக்கலாம். இல்லை, அது இப்படி தமிழையும் ஒரு கம்பை குச்சியை கண்டுபிடிச்சிருக்கான்ல, அவன் அறிவு எப்படி, அதுக்காக தான் சொல்கிறோம். நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாலை ஓரத்தில் வளர்ந்த குங்குமப்பூ. இது கேரளாவில் வளர்ந்த குங்குமப்பூ. அந்த மண் வளத்தை நீங்கள் செக் பண்ணுறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அதெல்லாம் கிடையாது. இது எல்லாம் தமிழகத்தில் உள்ளது, இது கேரளாவில் உள்ளது. அது இப்போ மண்ணுக்கு தகுந்தாப்பில் பொண்ணு விளையுதுன்னு பழமொழி இருக்குது. அதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். ஆனால் இது உண்மை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வீரியம் யார் கூடுதல் இருக்குன்னா தமிழ் மண்ணில் உள்ள விதைக்கு தான் நல்ல வீரியம் இருக்குது. இதுதான் உண்மையான செந்தூரம். பெண்கள் வந்து வைக்க வேண்டிய செந்தூரம் இதே விதை தான். பாருங்கள், இதுக்கு விதையை பாருங்கள், இதுதான் உண்மையான செந்தூரம். இப்போ வைக்கிறதெல்லாம் டம்மி.
இந்த செந்தூரத்தை வச்சா அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகி நிறைய அற்புதமான இயற்கையான உங்களுக்கு உணர்வுகள் கிடைக்கும். அடுத்தாப்புல எப்படின்னா இரத்த சிகப்பணுக்களை கூட்டுறதுக்கு வேணும்னா இதை நீங்கள் கூகுள் லென்ஸில் ஸ்கேன் பண்ணி போய் பாருங்கள். இரத்த சிகப்பணுக்களை கூட்டுறதுக்கு, அதாவது இன்கேஸ் அதர்வைஸ் மலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்கு உலகத்திலே நம்பர் 1 மருத்துவ உணவு இதுதான். அதனால இதை வந்து நாங்கள் கோயில்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். தனிநபர்களுக்கு கொடுக்கறது வாய்ப்பு இல்லை. ஐதீகம் என்ன சொல்லுதுன்னா, கோபுரத்தை தரிசித்தாலே, அதாவது போகணும்னு இல்லை, வெளியிலேருந்து தரிசித்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுது. இந்த குங்குமப்பூ என்ன சொல்லுதுன்னா, இந்த செந்தூரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டாலே கோடி தரிசனம்னு சொல்லுது. அப்போ அந்த கோயில்கள் இருக்கிற மண்ணை மிகவும் பரிசுத்தமாக்குறதுக்காக நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கவாதத்துக்கு நாங்கள் ஒரு ஆயில் பண்ணுறோம். இதை பற்றி பல விதமான மருத்துவர்கள் என் படத்தை போட்டு நிறைய கமெண்ட் எல்லாம் பண்ணி பல லட்சம் பதிவுகளை எல்லாம் பார்த்துருக்காங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன், பொய் பேச இல்லை. மிக பிரபலமான மருத்துவமனைக்கு வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு எங்கள்கிட்ட வாங்குறாங்க அந்த பக்கவாதத்துக்காக. இது எக்ஸ்பெஷலி இந்த பக்கவாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 4 விதமான பொருள் சேர்த்து 4000 ருபீஸுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோம். இதில் நரம்பில் பிளாக் எடுக்கக்கூடிய ஒரு உணவு, அப்புறம் வந்து தைராய்டு கேன்சர் சம்மந்தமாக வராமல் இருக்கவும், இருந்தால் தடுக்கவும், இன்டர்னல் ஆர்கன்ஸை பரிசுத்தம் படுத்துறதுக்குமான ஒரு கீரை பொடி கொடுக்குறோம். அப்புறம் தவிடு சூடு பண்ணி ஒத்தடம் கொடுக்குற ஒரு கிட்டு. நீங்கள் இப்போ 10 வருஷம் பக்கவாதம் வந்து அந்த வரலெல்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓப்பனாக பேசுகிறேன். டெய்லி 10 தடவை சுடு தண்ணி ஊற்றுங்க. இது இந்த தவிடு சுத்தமான காரிக்கன் துணியில் செட்டின தவிடு சூடு பண்ணி ஒத்தடம் இட்லி குக்கரில் வச்சு தாங்கக்கூடிய அளவுக்கு ஒத்தடம் கொடுங்க. ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறேன், 20 நாளையில் கை நரம்பெல்லாம் திறக்கும். ஆனால் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த நரம்பில் பிளாக் எடுக்கக்கூடிய அந்த ஃபேட் ஃப்ரீ லிக்விட்னு சொல்லிட்டு பழங்களுக்கு தோலில் நாங்கள் ஒன்று பண்ணுறோம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு FSSAI சர்டிஃபிகேட் இருக்குது. இது அரசு அனுமதியுடன் தான் கொடுக்குறோம். அதனால் பக்கவாதம் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு இது தேவைன்னா 770-830-6964 வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் மட்டும். நீங்கள் எந்த ஃபோன் கால் பண்ணாலும் எடுக்கவே முடியாது, வாய்ப்பில்லை, மன்னிக்கணும். ஆனால் பலன் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். பொதுவாக இதே இதில் நீங்கள் சூடு பண்ணியே கொடுத்தாலே 20 நாள் தீரும், மருந்து இல்லாமலே. காசு இல்லாதவங்க இதை பண்ணலாம். தனிமையை விரும்புதல், உன் பேர் என்னம்மான்னு கேட்டால் உன் பேர் என்னம்மா அந்த மாதிரி பேசுகிறது, பேச்சல் குறைபாடு, செயலியல் குறைபாடு, அந்த மாதிரி தனிமையாக இருந்து ஆள்றது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அந்த ஆட்டிசத்துக்காக ஒரு எண்ணெய் வச்சுருக்கோம். இது வந்து பயன்படுத்தும் முறை அதிலே இருக்கும். இது தேவைன்னா 770-830-6964 வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வாங்கலாம். இந்த அமைதிக்கு அடுத்தாப்பில் ஹைப்பர் டென்ஷன், ஓடுறது, வலிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த எண்ணெய்க்கு மேலே 2 விதமான கீரை பொடி வச்சுருக்கோம். அது அந்த பிட்யூட்டரி கிளாண்டை டீஆக்டிவேட் பண்ணுறது, அந்த மாதிரி வச்சுருக்கோம். அது தேவைன்னா 5 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மொத்தமே 3000 ருபீஸ் தான் வரும் ஒரு பேக்கேஜ். மற்ற இப்போ வந்து வெறும் அமைதியாக விரும்புறது 5 வயசு கீழேன்னா அமைதியாக இருக்கிறதுக்கு வெறும் 1000 ரூபா தான். ஒரே முறை தான், பயன்படுத்தும் முறை அதிலே இருக்கும் பாருங்கள். வெளிப்புறம் பயன்படுத்துறது, ஆமாம் வெளிப்புறம் பயன்படுத்துறதுன்னா பயன்படுத்தும் முறை இருக்குது நண்பரே. இந்த வெறும் எண்ணெய்னா 5 வயசு கீழே 1000 ரூபா தான், 5 வயசுக்கு மேலேன்னா 2000 ரூபா. ஒழுங்காக பயன்படுத்தினா தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். ஆட்டிசத்துலேருந்து விடுதலை வரணும்னா நீங்கள் எங்கள்கிட்ட தான் வரணும். உண்மை. இது பார்த்தீங்கன்னா எங்கள் உணவு இவங்கள்ட்ட கிடைக்கும். 1 கிலோ 2000 ரூபா வரும். இது ஏன்னா நாஞ்சில் நாட்டு மண்ணில் உள்ள கேஷ்யூ நட்டு வந்து பொதுவாக வெளி உலகத்துக்கே வராது. அது எங்கள் ஊர் மக்களே வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நிறைய படித்து நல்லா சம்பாதிச்சு நல்ல வேலையில் இருக்கிறாங்க. இந்த கேஷ்யூ நட்டு வேணும்னா எல்லாருக்கும் சாப்பிட்டதா இருந்தால் கட்டுப்படி ஆகாது. இந்த கேஷ்யூ நட்டுக்கு வித்தியாசத்தை பாருங்கள், பார்த்தா தெரியுது, அமுல் பேபி மாதிரி இருக்காங்க. பாருங்கள், அது டேஸ்ட் எப்படி இருக்குது. ஏன்னா எங்கள் மண் ரொம்ப வித்தியாசமானது. நாங்கள் எந்த ஃபர்டிலைசரும் போடுறதே இல்லை. அதனால் இது தேவைன்னா இந்த நம்பர் விஜிலாஸ் ஃபுட்டு பாருங்கள், இவங்கள்ட்டேருந்து வாங்கலாம். இவங்க வந்து மருந்தே கொடுக்க மாட்டாங்க, உணவுனாலே வியாதிகளை சரிப்படுத்தக்கூடியவங்க. உண்மையான தேனை எறும்பு சாப்பிடும். ஆமாம், தேன் நாங்கள் கொண்டு வந்தது பாருங்கள். இந்த காட்டு எறும்புகள் எவ்வளோ வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். இது ஃபயர் டெஸ்ட்டு, லேப் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட்டு 3 டெஸ்ட் இருக்குது. 3 டெஸ்ட்டை விடவும் இந்த தேனை கண்டுபிடிக்கிறதுக்கு அரிய வழி என்னென்னா, அந்த தேனை தொட்டு அக்குள்ள வச்சுட்டு இங்கே பாருங்கள் 3 தடவை இப்படி வைக்கணும். வச்சா அந்த தேன் உருண்டுச்சுன்னா டூப்ளிகேட் தேன். நாங்கள் இயற்கை முறையில் அந்த என்ன சொல்கிறது பரம்பரையாக கண்டுபிடிக்கிறது நிறைய வந்து முதல்ல நாங்கள் எறும்புக்கு தான் கொடுப்போம். எங்கள் தேன் வந்து விஐபிஸுக்கெல்லாம் நிறைய போகுது.
நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எறும்புகளுக்கு கொடுத்துட்டு தான் அந்த பொருளை நாங்கள் அனுப்புவோம் மக்களுக்கு. எங்களுக்கு வந்து லேப் டெஸ்ட்டே எறும்பு தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் இது எறும்பு சாப்பிடாதுன்னு போட்டுக்கிறது உண்மையானே போய் அது 2 கம்பெனிக்கு சாதகமாக அவங்க போட்டிருக்காங்க. இந்த குதிரைப்பிடுக்கன் செடி பார்த்தீங்கன்னா இது இந்த நண்பி கொண்டு வந்திருக்காங்க. குதிரைப்பிடுக்கன் பிளான்ட்டு இது வந்து காட்டு மர வகையை சார்ந்தது. பிரெயின் ஹெல்த்து, ஹார்ட் ஹெல்த்து, சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உலகத்திலே இருக்கிற ஒரே உணவு தான். ஆண் பெண் மலட்டுத்தன்மைக்கு இது நம்பர் 1 உணவு. இது பாருங்கள், இதை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ஐயா வந்து விதைகள் கொண்டு வந்தார். இந்த அம்மா அதுக்கு ஒரு படி மேலே பாருங்கள் பிளான்ட்டு. இது வந்து காட்டு மரம் மாதிரி, நம்ம இலவு மரம் இருக்கு இல்லையா, அதே கேரக்டர் தான். இது மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறது வந்திருக்காங்க. மக்களோடு மக்களாக மக்களுக்காக வாழும்போது தான் நம்ம வந்து உன்னத நிலைமையை அடைய முடியும். அதான் எனக்கு கருத்து. இதனால் வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த விதை வந்து இந்த பாண்டிச்சேரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகத்தோடாடி 10 மரம் நிற்கி, அந்த பார்க்கில் நிறைய மரம் நிற்கி, தெருக்கலையில் நட்டிருக்காங்க. இது வந்து ஜங்கிள் அல்மண்ட் அப்படின்னு நெட்டில் அடிச்சிங்கன்னா 10 வருஷம் மலடன் மலடியாக இருக்கிறவங்களுக்கும் டெய்லி ஒரு 7 விதையை உடச்சி பருப்பை சாப்பிட்டா பிள்ளை கிடைக்குது. எங்கள்கிட்ட அதுக்கு ரெக்கார்டிங் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பேட் கண்டிஷன், பெண்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அந்த செக்ஸை வந்து அளவுக்கு அதிகமாக உந்தி விடும். அவங்களுக்கு ஒரு கணவனான எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு மரம். இது பார்த்தீங்கன்னா வர்ற எல்லாருக்குமே 3 விதை நாங்கள் ஃப்ரீயாக தரோம். அது நாங்கள் ஆல்ரெடியே கொடுத்துட்ருக்கோம். எங்கள் ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல எல்லாமே எப்போவுமே இருக்கும். 5 வருஷம் கழித்து ஒரு பஞ்சம் வர போகுது, நாங்கள் எப்போவுமே சொல்கிறோம். அதுக்கு எல்லாருமே ஆயத்தமாகணுன்னா ஊருக்கு 2 குதிரை பிடுக்கன் மரம் நடுங்க. இது வந்து எல்லா வெதர்லையும் வளரக்கூடியது, காட்டு மரத்தை சார்ந்தது. ஒரு தமிழனும் சாகக்கூடாது. அதனால தான் நாங்கள் வர்ற எல்லாருக்குமே 3 விதை ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த ரப்பர் மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த கேரளாக்காரனும் கன்னியாகுமரிக்காரனும் ஒரு லாபம் உள்ள தொழில் மாத்திரம் பார்க்க மாட்டான். 4 விதமான 5 விதமான தொழில்களை பார்க்கறதுனால தான் இவங்க வசதியாக இருக்கிறாங்க. எவ்வளவு படித்தவங்களாக இருந்தாலும், அரசு வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சைடில் ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த படிப்புக்கு மிகவும் முக்கியமான காரணம் இந்த ரப்பர் மரம். இது இயற்கை மரம் கிடையாது, 90 முறை வட்டு பண்ணி கிடைக்க பெற்ற ஒரு மரம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டிஜிஆர், ஜாவா அந்த மாதிரி இருக்குது. பொதுவாக இந்த இயற்கையான இந்த ரப்பர் மரத்தில் வந்து இயற்கையான ரப்பர் பால் இதுதான் பாருங்கள், அவ்வளோ இருக்கும். பொதுவாக ஃப்ளைட்டுக்கு டயரு, ஆடி காருக்கு டயரு, ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு டயரு, இந்த மாதிரி சில பொருள்களில் தான் இந்த இயற்கையான ரப்பர் சேர்க்குறாங்க. மீதியெல்லாம் சிந்தட்டிக் தான் சேர்க்குறாங்க. இது பாருங்கள், இந்த மரம் வளருமா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இதுவும் ஆக்சுவலாக காட்டு மரம் மாதிரி உள்ள மரம் தான். இங்கே பாருங்கள், நாங்கள் நட்டு வச்சுருக்குறோம். அது வளர்ந்து வர்றதை பாருங்கள். அந்த கவரை கிழிச்சிட்டு வெளியே வந்துச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளவு வீரியமான ஒரு மரம் இது. இது வந்து மக்களுக்கு ஒரு மரம் சாம்பிளுக்கு நடுறதுக்கு தேவைன்னா இது மக்களுக்கு நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்குற தயாராக இருக்கிறோம். இடம் இருக்கணும், ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் வரும் ஒரு மரம் நடுறதுக்கு. 20 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், தேவையானவங்க வாங்கிக்கலாம். ஆனால் 100% முளை வரும். ஒரு மரம் நட்டால் போதும், உங்களுக்கு கட்டாயமாக முளை வரும். இந்த இது இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக மக்களுக்கு இதை கொடுக்குறோம். நண்பர்களே, இது பாருங்கள், இது உண்மையான சிவப்பு பலா. அதை எப்படி அதை கவரில் வச்சு கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். அதுக்கு வேறு அது சாப்பிடும். வீரியம் கூடின மரம். நீங்கள் வந்து ஹைப்ரிடு அந்த சிவப்பு பலா தாய்லாந்து தான் மெயினாக நீங்கள் நடுறீங்க. அது ஒரு 3 வருஷத்துலேயே மரம் மொத்தமாக முறிஞ்சு விழுந்துடும். அது ஹைப்ரிட் ஆனதில் அளவுக்கு அதிகமாக காய்க்கும், ஆனால் மலட்டுத்தன்மை உறுதியாக கிடைக்கும். அது நீங்கள் தேவையான சாப்பிடலாம். இது உண்மையான சிவப்பு பலா. நான் ஆல்ரெடியே போட்டிருந்தேன். பண்டை மாற்று முறைன்னா எனக்கு நல்லா பிடிச்சது நாட்டுக்கோழி முட்டை. 3 முட்டை தந்தீங்கன்னா நான் சாப்பிடும்போது எனக்கு எனர்ஜி கிடைக்கும். நான் அப்படியே பச்சையாக சாப்பிட்ற ஆள். இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பண்டை மாற்று முறை இல்லை, விலைக்கு தான் கிடைக்கும். இந்த சிவப்பு பலாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நட்டுருக்கிற முறையை பாருங்கள். அப்படி நட்டு இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இதுக்கு சுளை பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்னஸாக இருக்கும். பொதுவாக நாஞ்சில் நாட்டில் சில மரங்கள் தான் நிற்குது. அதனால தான் நாங்கள் இதை அருகி வர்ற மரத்தை, ஏன்னா அன்பளிப்பாக கொடுக்கும்போது மக்கள் கொண்டு நிறைய மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் விலைக்கு கொடுக்கறதுக்காக தான் இதை பண்ணுறோம். இல்லை பண்டை மாற்று முறை கிடைக்கும். இது பாருங்கள், அதுக்கு அற்புதமான செயல்திறனை பாருங்கள், எப்படி போராடி வாழுதுன்னு பாருங்கள். அப்போ இயற்கையை எப்படி சமாளிக்கணும்னு நம்ம கற்றுக்கணும். அவர்கிட்டேருந்து அந்த பலா மஞ்சள்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் வர அந்த ஒரு இது வரும், ஒரு காயம். அதில் வந்து மெயினாக இந்த சிவப்பு பலாயில் இருக்கிற மஞ்சள் தான் நல்லா பலன் தரும். நீங்கள் நிறைய புராணங்கள்ல எல்லாம் படித்து இதிகாசத்தில் படித்தீங்கன்னா சிவனுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்கிற ஒரே பொருள் தேங்காய் தான். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் மலடு, அதுக்கு வந்து சரியான உணவு தேங்காய் பால் ப்ளஸ் வந்து பலாக்கொட்டை பால்.
தேங்காய் பாலும் பலாக்கொட்டை பாலும். பொதுவாக தேங்காய் பால் அதிகாலமாக குடிக்கக்கூடாது. ஏதாவது உணவு சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு தான் குடிக்கணும். அந்த மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க எல்லாம் தேங்காய் பாலும் பலாக்கொட்டை பாலும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாக வெட்டினீங்கன்னா இது பெண் தேங்காய், இது ஆண் தேங்காய். இந்த பெண் தேங்காய் நீ ஏன் சொல்கிறேன்னா, தென்னை மரத்தில் இது இப்படி பிடிச்சிருக்கு, கடைசி வரை தண்ணி இங்கே தான் நிற்கும். அப்போ என்னென்னா இந்த பகுதி வந்து அளவுக்கு அதிகமாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பொதுவாகவே இதை தேங்காய் பால் மலட்டுத்தன்மைக்கு கொடுக்கும்போது பெண்களுக்கு வந்து மேல் பகுதியில் உள்ள பால் கொடுக்கணும். அது வந்து ஈஸியாக ஜீரணம் ஆகும். இது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஆண்களுக்கு கொடுக்கும்போது கீழ்ப்பகுதியில் உள்ள பாலை கொடுக்கணும். அப்போ தேங்காயிலே பாருங்கள், ஆண் பெண் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து தேங்காய் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தண்ணி எல்லாம் அது வேறு லெவலு. நீங்கள் அது எப்படி புரியுறீங்கன்னு தெரியாது. அது தேங்காய் தண்ணியில் கொஞ்சம் ஈஸ்ட்டு போட்டு வெயிலில் 2 நாள் வச்சுட்டு ஆப்பத்தில் ஊற்றி சுட்டிங்கன்னா ஆப்பம் அப்படி சாஃப்டா இருக்கும். அது கல் வகையாக தான் மாறும். ஆனால் இயற்கை முறையில் இதை பண்ணுங்கள். இது பாருங்கள், இது உலகத்திலே ஒரு அற்புதமான ஒரு மரம். இதுதான் பனை மரம். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பனை. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது. இது வந்து 100% மஞ்சையாக இருக்கும். அளவுக்கு அதிகமான தோர்ப்பு இருக்கும். 7 சுவையும் இருக்கக்கூடிய ஒரு பனை மரம் இது. இது வந்து சர்க்கரை கொல்லி பனம்பழம்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே ஒரு மரம் தான் நிற்கும். எனக்கு பதிவு போட்டிருந்தாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோயிலில் ஒரு மரம் நிற்கிறதா ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தார். அப்போ வந்து மிகவும் அருகே வர்றது. இது கோயிலில் நடுறதுக்காக அன்பளிப்பாக கொடுறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். சில விதைகள் தான் கிடச்சிச்சு. அந்த கோயில்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். போய் சொல்லிட்டு வாங்காதுங்க. காந்தாரிக்கு பிள்ளைகள் 100. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு அந்த பிள்ளை உண்டாகக்கூடிய அந்த வெசல், அந்த கர்ப்ப பாத்திரம்னு சொல்லுவாங்க, அது பலன் அடையணும்னு சொன்னால் நீங்கள் காந்தாரி மிளகு தான் சாப்பிடணும். இது புவியீர்ப்பு சக்தி எதிராக வளரக்கூடியது, மேல் நோக்கி வளரக்கூடியது. நீங்கள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் பல லட்சம் மக்களுக்கு இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம். பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய ஒரே மிளகு தான். மற்றது பொதுவாகவே சாப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து அரபு நாடுகளில் 22,000 ரூபா கிலோக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்குறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஹெல்த் டேப்லெட், ஒரே ஒரு டேப்லெட் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கார் கம்பெனி, ஃப்ளைட்டு கம்பெனி எல்லாம் வச்சுருக்கிற ஒரு குரூப்பு. இந்த கம்பெனி நான் பேர் சொல்ல விரும்பலை. இந்த கம்பெனிக்காரங்க எங்கள்கிட்ட கேட்குறாங்க, எத்தனை டன் இருந்தாலும் நாங்கள் எடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த காந்தாரி மிளகு வந்து மிகவும் பிரபலமான சக்திகள் அதுக்குள்ளாடி இருக்குது. ஹெல்த்து டேப்லெட்டு தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்காரன் கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனிக்கார பேர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இவ்வளோ அற்புதமானது. அது இந்த ஊர் மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க வந்திருக்கோம். இது நீங்கள் இந்த மிளகு பொதுவாக நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. இதுவும் ஜேகே ஜம்மு காஷ்மீர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். மிகவும் காரமாக இருக்குது. மூக்குப்பொடியெல்லாம் போட வேண்டிய தேவையில்லை. ஒரு விதையை எடுத்து மூக்கில் வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம விதையாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மாடி தோட்டம் முதலியவங்களுக்கு 3 விதை அன்பளிப்பாக கிடைக்கும். இது மிகவும் அற்புதமாக இருக்குது. இது ஒரு 1/2 கிலோ விதை நான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா ரெட் கேரட் வந்து ரொம்ப ரேரானது, எல்லாருக்குமே தெரியும். இதுவும் ஜேகே யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கி வந்திருக்கேன். 20 ரூபாய்க்கு ஒரு சிறு விதமான விதைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது தேவைன்னா வாங்கிக்கலாம். ரெட் கேரட்டு எல்லா மண்ணிலையும் வளரும். அதனால தான் நாங்கள் அந்த 27 டிகிரி சூடு இருக்கும்போது போய் வாங்குறதும். எனக்கு உண்மையாகவே தெரியாது. நான் கேரட்டு திங்க தெரியும், நடக்க தெரியாது. இது மாதிரி அந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா, ரிங் புஷ் பீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம தமிழகத்தில் காய்க்கிறதெல்லாம் 3-4 இதாக தான் காய்க்குது. இது நீங்கள் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். பொதுவாகவே அந்த கழுதைக்கு சாணம் தான் போடுறாங்க மண்ணில் புரட்டி. ஆனால் கழுதைக்கு சாணம் பயங்கர சூடு. மேபி அந்த சூட்னாலாம் வருதுன்னு நினைக்கிறேன். இதுவும் 5 விதை 20 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன்னா நான் நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பம்பரம் மாதிரி இருக்கேன் இல்லையா, பம்பரம் மாதிரி இருக்கிற மேலு பக்கம் பர்பிளாகவும் கீழ்ப்பக்கம் வெள்ளையாகவும் இருக்கக்கூடிய டர்னிப், முள்ளங்கியின் வகை. முள்ளங்கி வந்து நீல வகை ஒன்று இருக்குது, அந்த விதையும் வச்சுருக்கோம். இது வந்து அந்த பம்பரம் மாதிரி இருக்கக்கூடிய காய். இதை விதையை நான் ஏன் கண்டுபிடிச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன்னா, இதுவும் உங்களுக்கு மினிமம் 20 ரூபாய்க்கு தான் விதை கிடைக்கும். ஒரு 5 விதை கிடைக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, நான் இதை புரட்டி பார்த்தேன். புரட்டி பார்க்கும்போது இது என்ன சொல்லுதுன்னா, 50 மில்லி இந்த டர்னிப்பு முள்ளங்கி ஜூஸை குடித்தா 20 நாள் சாப்பிட்டோன்னா பைல்ஸு 100% தீருதான். அதனால் இந்த மருத்துவ உணவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் இதுவரை கொண்டு வந்தது கிடையாது. பாண்டிச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு வந்திருக்கேன். இந்த ஊரில் வந்து எனக்கு நிறைய அறிவியல் சார்ந்த அறிவு கிடைக்க போகிறது நிச்சயம். பொதுவாகவே எங்கள் உணவில் இது ஒரு மிகவும் ஏன்னா லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் கோவப்படுவீங்க. அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு நிறைய விற்கக்கூடிய பொருள் இது. இது வந்து இது மெசபத்தோமியா நாட்டில் இருந்து வருது. இது ரொம்ப காஸ்ட்லி பேர்த்தம்பழம்.
இது என்னன்னா நம்ம தண்ணியில் ஊற போட்டோம்னா அடுத்த நாளே ஒரு மடங்கு பெருசாகிரும் இந்த பழம். இது பார்த்தீங்கன்னா இது தேன் குங்குமப்பூ இந்த பேரித்தை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 1.2 கிலோ 1000 ருபீஸு தான் கொடுக்குறோம். நம்ம இந்தியாவில் உள்ள பேர்த்தம்பழம் வந்து மெயினாக சாராயம் வெடிக்க தான் போகுது. அந்த பேர்த்தம்பழம் வந்து கிலோ 80 ரூபாய்க்கே கிடைக்குது. ஆனால் நாங்கள் இதை வந்து மக்களுக்கு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோன்னா நான் சட்டி ஆயிடுவேன். அதனால் இது அவ்வளோ காஸ்ட்லி. அதனால் இந்த மாதிரி அற்புதமான உணவுகளை வாங்கி பயன்படுறதுக்கு இந்த நம்பருக்கு வாங்க. இது எங்கள் தேன் நெல்லிச்சாறு. இது எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் உள்ள ஒரு தேன் நெல்லிச்சாறு. இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 கிலோ 1000 ருபீஸ் எங்களுக்கு கிடைக்குது. ஆண் பெண் மலடை நீக்கிறதுக்கு, தூக்கம் வர்றதுக்கு, பலவிதமான வியாதிகளுக்கு, எஸ்பெஷலி டீச்சர்ஸ் நிறைய வாங்கி சொல்கிறாங்க வெரிகோஸ் வெயின் வேறு தீருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னென்னா நரம்பு மண்டலத்தை அப்படி ஆக்டிவேட் ஆகுது. இது வந்து தேன் நெல்லிச்சாறு. ஆனால் தவறாக நினைக்கக்கூடாது. காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா டியூட்டி போக மாட்டீங்க, குட் மார்னிங் தான் அடுத்த நாள் வர. அதனால் நைட்டு தான் குடிக்கணும் 30 ml. ஒரு ஆளுக்கு டோசேஜ் 2 பாட்டில் ஒன்லி 1000 ருபீஸ். இது வந்து மிக மிக அற்புதமானது. பிஞ்சு நெல்லிக்காயை வேரோடு இடித்து மண்பானையில் போட்டு மண்ணுக்குள்ளே போச்சு 3 மாதம் கழித்து எடுக்கக்கூடிய வாட்டு. இதில் வந்து ஆல்கஹால் ப்ராடக்ட் வந்து இயற்கை முறையில் 65% இருக்கும். ஆனால் அதனால தான் நைட்டு குடிக்க சொல்கிறோம். பகலை சாப்பிட்டீங்கன்னா வாயில இருந்து குளுக்கோஸ் மனம் வரும். அதனால் பகலை சாப்பிடாதுங்க. ஆனால் 100% இயற்கை. இது பார்த்தீங்கன்னா அந்தி மந்தாரை கிழங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தி மந்தாரை இலை முதல் நிறைய அந்தி மந்தாரை இலை 11 கலர் நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த விதைகளை வந்து மக்களுக்கு அன்பளிப்பாக இல்லை பண்டமாற்று முறையில் கொடுக்க வந்திருக்கிறோம். இது அதுக்கு கிழங்கு. இந்த கிழங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் இல்லை மரத்திலேருந்து விழுந்து இவ்வளோ பெரிய கட்டி முட்டில் இருக்கிறது, அது இரும்பு மாதிரி ஆகிரும் அந்த கட்டி. இந்த கிழங்கை வந்து அரைச்சி அந்தி மந்தாரை கிழங்கு எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். குப்பையாக தெருவில் இருக்குது. நான் இந்த ஊர்லேயும் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். ரோட்லையெல்லாம் நிற்குது. இந்த கிழங்கை வந்து நீங்கள் அரைச்சி வந்து பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா வெளியில் பூசினீங்கன்னா 3 நாளையிலே அந்த கட்டி உடஞ்சிரும். அப்புறம் வந்து தாத்தா தலைக்கிளின்னு ஒரு மூலிகை சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். கிணற்று பூண்டுன்னு சொல்கிறாங்க. அது உடஞ்ச அப்புறம் 3 நாள் அதுக்கு சாரை வெளியே விட்டோன்னா அந்த காயம் ஆறிடும். ஸோ இந்த அற்புதமான கிழங்கை பற்றி இதை பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா? என் மண்ணுக்கு தரத்தை பார்த்தீங்களா? என் மண் எப்படிப்பட்ட மண்ணுன்னு பாருங்கள். இந்த கிழங்கு பொதுவாகவே இந்த கலரில் தான் இருக்கும். இது மாற்றான் தோட்டத்து என் தோட்டத்து மண்ணுன்னா எல்லா பொருளும் இந்த கலரில் தான் வரும். அது என் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.